ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க வந்து 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இது பப்ளிக் ரொம்ப ஏர்லி தான், நான் போகிறது அக்டோபர். ஸோ நான் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், நீங்கள் இப்போலேருந்தே படிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்டயே கேட்டு பாருங்கள், நம்ம இவ்வளோ நாள் படித்தோமா இல்லையா அப்படின்னு. ஸோ படிக்கலனா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். ஸோ நான் அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க விச் மெனு கண்டெய்ன்ஸ் த நம்பரிங் ஆப்ஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th பார்க்குறீங்க, விச் வில் பி த ரிசல்ட். ஸோ அதை நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஹாட்ஸ்பாட் யூசஸ் விச் டைப் ஆஃப் நெட்வொர்க் சர்வீசஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, அது வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 9th ஃபாலோயிங் டேக் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் டேக். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நான் எல்லாத்துலேயுமே பார்த்துட்ருக்கேன். விச் இமேஜ் ஃபார்மேட் வாஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு பை W3C, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் முன்னாடி கொஷின் பேப்பர்லாம் பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு எது கண்டினியூஸாக வந்திருக்கு, எது ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த DHTML சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் எல்லா கொஷின் பேப்பருமே அதை பார்க்குறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பான்ஷன், டிஸ்டிங்யூஷ், ஸோ டெஃபினேஷன், ஸோ நான் எல்லா கொஷின் பேப்பருமே இதை சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13th பார்க்குறீங்க, 13th நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. அதே மாதிரி 14th த பேராமீட்டர் ஒர்க்கர்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சீஃபர் டெக்ஸ்ட் டு பிளைன் டெக்ஸ்ட் இஸ் கால்ட். ஸோ 15 1 மார்க்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 1 மார்க் உங்களுக்கு புக்கின்னு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு மற்ற 3 சப்ஜெக்ட்டும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதுலேயே மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் 550 எடுத்துடலாம். கண்ட்ரோல் யூனிட் பார்க்குறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பைனரி நம்பர் நிறையா சான்ஸ் இருக்குது வரதுக்கு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்திருக்கு பாருங்கள், 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 4 மார்க்கு. அதே மாதிரி டெம்ப்ளேட் இன் இம்ப்ரெஸ், அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. HTML திரும்பி வந்திருக்கு. ஸோ லிஸ்ட் த சர்ச் இன்ஜின் சப்போர்ட் பை தமிழ் லாங்குவேஜ், அது இம்பார்ட்டன்ட். சைபர் கிரைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைபர் கிரைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸஸ், அது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 27 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் 30 நான் சொல்கிறேன் கம்பல்சரி எப்படி இருக்குன்னு. ஸோ திரும்பி ஆட்ரிபியூட்ஸ் அவைலபிள் இன் HTML டேக்ஸ், அது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 29 அவ்வளோவா பார்த்ததில்ல. ஸோ ஐ திங்க் நீங்கள் 29 லெஃப்ட் பண்ணாலும் பரவாயில்ல. 30th பார்க்குறீங்க, 30th வந்து ஐ திங்க் கம்பல்சரிக்கு நாங்கள் தனியாக ஒரு ஆட் வீடியோ போட பார்க்குறோம். ஸோ அது வந்து ஆட் சம்திங் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்குறீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் CSS, அதுவும் ரொம்ப முக்கியம். 34ல் வந்து எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங். ஸோ உங்கள் புக் பேக்கில் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படி படிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் மல்டிமீடியா ப்ரொஜெக்ட் ரொம்ப முக்கியம். QR கோட் ரீடர் ரொம்ப முக்கியம். இங்க்ஜெட் பிரிண்டர் நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. ராம் வந்து ரொம்ப முக்கியம். ராம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர், ஸோ அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ், அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்கிட்ட நீங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம், இல்லை குரூப்லேயும் கேட்கலாம், இல்லை கமெண்ட்லேயும் கேட்கலாம். நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸில் முடிக்க பாருங்கள். நான் எல்லா கொஷின் பேப்பர்லையும் இதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த பைனரி நம்பர் பார்த்துருக்கீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 37 வாட் இஸ் லிங்க், டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ், ஸோ அது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஷின் பேப்பரில் இருக்க 5 மார்க்ஸ்லாம் கோத்ரூ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நீங்கள் 5 மார்க் அட்டன் பண்ணிட்டு மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா 5 மார்க் தான் உங்களுக்கு மேஜர் போர்ஷனே. ஸோ வெயிட்டேஜ் வந்து 5 மார்க் தான் அதிகம். 5 மார்க்கில் நீங்கள் 1 மார்க்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் வந்துடும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். சைபர் அட்டாக்ஸ், சைபர் கிரைம்ஸ், ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. 37B எக்ஸ்பிளைன் அபவுட் த பாப்அப் டயலாக் பாக்ஸஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.